ஆதிராஜலேருந்து ராஜி. இன்றைக்கி மதியானத்துக்கு சாலை மீன் வாங்கியிருக்கேன் குழம்பு வைக்கிறதுக்கு. இது கேழ்வரகு ரொட்டி செய்கிறது தான். ராகி அடை, வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். மீன் குழம்புக்கு வெங்காயம்லாம் உரிச்சு வச்சாச்சு, சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சாச்சு. காலையிலேருந்து காலை சாப்பாடு மதிய சாப்பாடுக்கெலாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பால் காய்ச்சி வச்சாச்சு. சாதம் வெந்துட்டுருக்கு, சிவப்பு சம்பாரி சாதம் தான் வெந்துட்டுருக்கு. இது மதிய சாப்பாடு தான். மீன் குழம்புக்கு சாலை மீன் குழம்புக்கும் சிவப்பு சம்பாரி சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த கேழ்வரகு அடை செய்யும்போது வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது கூட முட்டைக்கோஸ் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கேரட் போடுறவங்க போட்டுக்கலாம், நூக்கல் துருவி போடுறவங்க போட்டுக்கலாம், முள்ளங்கி துருவி போடுறவங்க போட்டுக்கலாம். எல்லாமே கொஞ்சம் நைஸாக வெட்டி போட்டால் நல்லா தான் இருக்கும். முருங்கைக்கீரை போடுறவங்க போட்டுக்கலாம். அவரை விஷயம் தான். இன்றைக்கி வெங்காயம் பச்சை மிளகா மட்டும் தான் போட்டிருக்கேன். இது தான் இன்றைக்கி காலை சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன். மதியத்துக்கான சமையலும் ஓரளவுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த சிவப்பு சம்பாரி சாதம் செய்யும்போது சாதம் பொங்குறதுக்கு நேரம் வேகிறதுக்கு. அதனால தான் ஃபஸ்ட்டே காலையிலே வச்சுட்டு வச்சுங்களேன், சீக்கிரம் வந்துடும். அதனால தான் இந்த அரிசி கொஞ்சம் பருவ அரிசியாக இருக்கும், அதனால் வேகிறதுக்கு நேரம் ஆகும். வெள்ளை அரிசினா ஒரு கொதியில் வெந்துடும், இது இப்படி வேகாது. அடை தோசைக்கு கேழ்வரகு ரொட்டிக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா அது டேஸ்ட்டாக இருக்கும். கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் ஊற்றிக்கலாம். மத்தியானம் சமையல் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் மீன் குழம்பு, ஒரு பக்கம் மீன் பொரிச்சிட்ருக்கேன். ரெண்டுமே சாலை மீன் தான். சாலை மீனுக்கு சின்ன வெங்காயத்தை உரலை போட்டு இடித்து போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக தான் இருக்கும். நாட்டு தக்காளி போட்டு சாலை மீன் குழம்பு, சாலை மீன் பொரிச்சிட்ருக்கேன். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சாலை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாலை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் ரொம்ப போடல, இந்த அளவுக்கு தான். மீனெல்லாம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். சிவப்பு சம்பாரிசில் சாதம் வச்சுருக்கேன். சாலை மீன் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதான் இன்றைக்கி வீட்டில் மதிய சாப்பாடு. மேலும் இதோட வீடியோக்குள்ளே அப்டேட் பண்ணுறேன் பாருங்க. ஆதிரா சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.